Hello students, 11th economicsல important questions 2 marks 3 marks 5 marks பார்க்க போறோம். அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்திருந்தது, நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் தான் வந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது நான் சொன்ன கொஸ்டின்ஸ் கிடையாது. முழுக்க வந்து ப்ரீவியஸ் இயர்ல பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களோ அந்த கொஸ்டினோட கலெக்ஷன் தான் உங்களுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அப்படியே ஒரு சில ஸ்கூலில் உங்களுக்கு ஸ்கூல் கொஷின் பேப்பர் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் படித்தது வீணாக போகாது. ஏன்னா நம்மளோட டார்கெட்டு பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆஃப்லிலேயே மார்க்ஸ் குறைஞ்சாலும் ரிவிஷன்லையும் பப்ளிக்லையும் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு வந்து நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா ஒரு 100 கமெண்ட்ஸ் வருதுன்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு 90 கமெண்ட்ஸ் வந்து நீங்க சொன்னது எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. அதே மீதி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது எதுவுமே வரல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அது ஆஃபலிக்கு கேட்காம இருக்கலாம், பட் ரிவிஷனுக்கு கூட கேட்காம இருக்கலாம். ஆனா பப்ளிக்ல கேட்காம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 2022, 2023, 2024 இந்த 3 இயர்ஸ்ல நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸும், ஆஃபலி எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸும், ரிவிஷன் எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் எல்லாம் மொத்த கலெக்ஷன்ல இருந்து செலக்ட் பண்ண டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முழுக்க இம்பார்ட்டன்ட் தவிர்த்து வேற எந்த ஒரு கொஸ்டினுமே உங்களுக்கு நான் சொல்லலை. ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா படிங்க. இதுவரையும் நீங்க வந்து கல்வி விஜி சேனலை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அது வந்து இன்னும் வந்து பலமா நம்புங்க. கண்டிப்பா என்னைக்குமே உங்களுக்கு உண்மையான கொஷின்ஸை கொடுத்து பிள்ளைங்களை வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் கண்டிப்பா போடுவேன். உங்களுக்காக நான் கொஷின்ஸ் ரெடி பண்றேன் அப்படின்னா நான் மார்னிங்ல 5 o'clock எழுந்து ஒரு 8 o'clock வரையும் உட்காந்து உங்களுக்காக கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல உங்களுக்கு கொஷின்ஸை கொடுத்து யூடியூப்ல சம்பாதிக்கணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைங்களும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அது மூலியமா வர வெற்றி மட்டும்தான் எனக்கு ஒரு நிரந்தரமான வெற்றியா இருக்கும். அதனாலதான் விஎல் கிளாஸஸ் சேனல் என்னை விட்டு போனாலும் நான் பெருசா ஃபீல் பண்ணல. ஏன்னா என்னோட சொந்தங்களாகிய செல்லங்கள் நீங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க. கல்வி விஜய் சேனல் விஎல் கிளாஸஸை விட பெருசா வளரும். நேர்மையான ஒரு சேனலா உண்மையான ஒரு விஷயங்களை கொடுக்கறதாவும், பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையான ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸை கொடுக்கறதாவும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கிறதாவும் கல்வி விஜய் சேனல் என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கடுகளவு கூட மீறி வரமாட்டேன். என்னால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு என்னோட ஹெல்த் இஷ்யூ 1000 இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரங்கழிட்டு உங்களுக்காக கண்டிப்பா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். தொடர்ச்சியா வந்து என்னோட சேவையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே தான் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் 2 marks 3 marks 5 marks என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் 2 mark கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். 2 marks பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 21 marks கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க எக்கனாமிக்ஸில். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரையும் 90 marksக்கு எக்ஸாம் நடக்குது. இந்த 90ல உங்களுக்கு 21 mark கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அந்த 1 mark கொஸ்டின்ஸ் புக் பேக்ல இருக்கிறத ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99% புக் பேக் தான் கேட்பாங்க எக்கனாமிக்ஸ்ல. எங்கேயோ ஒரு சில நேரம் தான் பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இன்சைட் கேட்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. 90க்கு கண்டிப்பாக என்னால் வந்து 88 marks 87 marks உங்களை எடுக்க வைக்க முடியும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் புக் பேக் எல்லாம் தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து 90க்கு 90 கூட எடுக்கலாம். ஏன்னா இன்சைட் 1 marksன்றது ரேரா தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாதீங்க. இல்லை என்னால் ஆஃபலிக்கு ஃபுல்லாக படிக்க முடியல, எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு இதே கொஸ்டின் பேப்பர் நல்லா கவனிங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் படிங்க. எல்லாத்துக்குமே பப்ளிக் வரையும் இது வெரி வெரி யூஸ்ஃபுல். நான் வெறும் ஆஃபலிக்கு மட்டும் அப்லோட் பண்ணல. ஆஃபலி, ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் இதுதான் என்னோட டார்கெட். ஓகே, நம்மளோட டார்கெட்டே பப்ளிக் மார்க்ஸ். உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பகிர்வு என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன்? மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP வரையறுக்கவும். டிஃபைன் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GSDP.
இந்திய பொருளாதாரத்தின் ஏதேனும் ஒரு இயல்பினை கூறுக. ஸ்டேட் எனி ஒன் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. எல்பிஜி கொள்கையை செயல்படுத்த காரணம் என்ன? ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் எல்பிஜி. வெளிப்படையான செலவுகள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பிளெக்ட் காஸ்ட். மனித மேம்பாட்டு குறியீட்டெண் HDI மற்றும் வாழ்க்கை தர குறியீட்டெண் PQLI ஆகியவற்றை வேறுபடுத்துக. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் HDI அண்ட் PQLI? விருப்பங்களை வகைப்படுத்தி எழுதுக. ரைட் த கிளாசிபிகேஷன் ஆஃப் வாண்ட்ஸ். நுண்ணியல் பொருளியலை வரையறுக்கவும். டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். போட்டியின் அடிப்படையில் அங்காடியை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காம்படிஷன். கிஃபன் பொருட்கள் எவை? அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வாட் ஆர் கிஃபன் குட்ஸ்? ஒய் இட் இஸ் கால்ட் லைக் தட்? அலிப்புக்கோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன? வாட் ஆர் த ரீசன் ஃபார் அப்வார்ட் ஸ்லோப்பிங் சப்ளை கர்வ்? மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட்? கீழ்கண்ட நிறுவனத்தின் தேவைக்கோடு வரைக. நிறைவு போட்டி, முற்றுரிமை. Draw demand curve of a firm for the following: perfect competition, monopoly. முன்னேறிய பொருளாதாரத்தின் இயல்புகள் இவையினும் இரண்டினை கூறுக. State any two features of a development economy. சுதந்திரம் அடைவதற்கு முன் இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வகையான நில உடைமை முறைகளின் பெயர்களை எழுதுக. Name the different types of land tenure systems that existed in India before independence. மத்திய அரசு அறுவடைக்கு பின் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் உட்கூறுகளை கூறுக. State the various components of central government scheme under post-harvest measures. தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் யாவை? What are the nuclear power plants in Tamil Nadu? MS Wordin முக்கிய அம்சங்கள் யாவை? What are the main features of MS Word? தேசிய ஊரக நல அமைப்பு பற்றி எழுதுக. Write about National Rural Health Mission. பயன்பாட்டின் வகைகளை கூறுக. Name the types of utility. பண்டங்களை வகைப்படுத்துக. Mention the classification of goods. உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக. State the production function. வெளியொரு செலவு வரையறுக்கவும். Expect cost define. பகிர்வென்றால் என்ன? What is mean by distribution? குறைந்த தலா வருமானம் இருக்க காரணங்களாக VKRV ராவ் கூறுவதை பட்டியலிடுக. List out the reasons for low per capita income as given by VKRV ராவ். ஊரக பொருளாதாரம் வரையறுக்கவும். Define rural economy. தமிழ்நாட்டுக்கேற்ற 4 உணவு பெயர்களை குறிப்பிடுக. Mention any 4 food crops which are favorable to தமிழ்நாடு. நிறைவு போட்டியின் இன்றியமையாத பண்பை குறிப்பிடுக. Point out the essential features of perfect competition. பணித்தாள் worksheet என்றால் என்ன? What is mean by worksheet? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இவ்வளோ நேரம் சொன்னது 2 mark questions. இந்த 2 mark questions டோட்டலா உங்களுக்கு 30 questions கொடுத்துருக்கேன். அந்த 30 questionsல இது இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் கூட படிக்கக்கூடாது. எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் உங்களுக்கு 3 star கொஸ்டின் எதுவுமே சொல்ல. ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே 3 star கொஸ்டின். 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே 3 mark கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் எதுவும் ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக 2 marksல நம்ம ஃபுல் மார்க்ஸை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அதில் 40th கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி கொஸ்டினாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக 21 மார்க்ஸ் எடுக்க முடியும். என்னென்ன கொஸ்டின் பார்த்துருவோம். நீண்ட கால செலவு வளைகோட்டை தக்க வரைபடத்துடன் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த லாங் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். வாரம் மற்றும் போலி வாரம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட். கிராம சர்வோதயா பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரைட் a ஷார்ட் நோட் ஆன் வில்லேஜ் சர்வோதயா. SHGயின் பண்புகளை குறிப்பிடுக. மென்ஷன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் SHG. பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. நிலத்தின் சிறப்பியல்புகள் யாவை? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவை? வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். விற்பனை செலவென்றால் என்ன? அதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் செல்லிங் காஸ்ட் வித் எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் பற்றி குறிப்பிடுக. ரைட் a நோட் ஆன் மினரல் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடு. இருமுக முற்றுரிமை என்றால் என்ன? வாட் இஸ் பைலேட்ரல் மோனோபொலி. பொருளியலை பற்றிய பற்றாக்குறை இலக்கணத்தை விளக்குக. மேலும் அதனை மதிப்பீடு செய்க. எக்ஸ்பிளைன் த ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்சஸ் இட். தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஏ. டிமாண்ட் ஏ வரக்கூடாது, டிமாண்ட், அவ்வளவுதான். அளிப்பு நிகழ்ச்சியை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் சப்ளை.
வாய்ப்பு செலவை எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும். டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள். நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? Differentiate between firm and industry. பணத்தேவைக்கான நோக்கங்கள் யாவை? What are the motives of demand for money? கிராம சர்வோதயா சிறுகுறிப்பு வரைக. Write a short note on village சர்வோதயா. ஜிஎஸ்டி என்றால் என்ன? அதன் நன்மைகளை எழுதுக. What is GST? Write its advantages. முத்ரா வங்கியின் நோக்கங்களை பட்டியலிடுக. List out the objectives of முத்ரா பேங்க். டிஎம்பி முறை குறித்து விளக்குக. Explain about DMP model. மனித விருப்பங்களின் இயல்பை கூறுக. Describe the features of human wants. தொழில் முனைவோரின் பணிகள் யாவை? What are the functions of entrepreneur? வேளாண்மை பொருளாதாரம் பற்றி அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்களை கூறுக. State Ambedkar's economics ideas on agricultural economy. வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதற்கான காரணங்களை குறிப்பிடுக. State the reasons for nationalization of commercial bank. உலகமயமாதல் என்றால் என்ன? What is mean by globalization? வட்டார ஊரக வங்கி பற்றி குறிப்பு வரைக. ரைட் a note on regional rural banks RRB. சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டின் பொருளாதார செயல்திறனை விளக்குக. Describe the performance of தமிழ்நாடு economy in health. TR is equal to 50Q minus 4Q square என தரப்பட்டுள்ளது. Q is equal to 3 எனில் இறுதிநிலை வருவாயை காண்க. Find the marginal revenue when Q3. பொருளியலின் உட்பிரிவுகளை கூறி அவற்றுள் ஏதேனும் ஒன்றினை பற்றி விவரிக்கும். Name the subdivision of economics and explain any one of them. Plain any C. சராசரி செலவிற்கும் AC இறுதிநிலை செலவிற்கும் MC உள்ள தொடர்புகளை கூறுக. State the relationship between AC and MC. 2 மார்க்ஸ்க்கு எப்படி ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்குமே 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு தேடாம இது முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பப்ளிக் எக்ஸாம்லயும் ஆஃபலி எக்ஸாம்லயும் ரிவிஷன் எக்ஸாம்லயும் கேட்ட காமனான இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம படிச்சீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன் 1 மார்க்ஸ் நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா 90க்கு 90 கன்ஃபார்ம். அப்படியே ஏதாவது 1 மார்க்ஸ் இன்சைட்ல இருந்து கேட்டாங்கன்னா 1 or 2 மார்க் மிஸ் ஆகலாம். ஸோ 88+ கண்டிப்பா எடுக்க முடியும், 85+ கண்டிப்பா எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நோட் பண்ணி இமிடியேட்டா படிக்க பாருங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. கல்வி விஜய் சேனல்ல போற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபரா இல்ல ஓல்டு சப்ஸ்கிரைபரானா இமிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்ததுன்னா நீங்க 90ல எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இம்மிடியேட்டா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரா வந்தா 90க்கு நீங்க எவ்வளவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து ஆல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க. இது அல்லது அதுன்னு தான் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். சில்லோர் முற்றுரிமையின் பண்புகளை விளக்குக. டிஸ்கிரைப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆலிகோபோலி. வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டதற்கான காரணங்களை கூறுக. எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். பொருளியலில் பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு முறைகளின் படிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் இன் எக்கனாமிக்ஸ். தேவை நெகிழ்ச்சியை அளவிடும் முறைகள் யாவை? வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த படத்துடன் விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். 2015 to 2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்புகளை விளக்குக. டிஸ்கிரைப் த salient features of EXIM policy. மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த law of variable properties with the diagram. கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. elucidate the loanable funds theory of interest. PR அம்பேத்கர் அவர்களுடைய முக்கிய பொருளாதார கருத்துக்களை விளக்குக. explain the main economic ideas of BR அம்பேத்கர். ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க. analyzes the causes for rural independence.
கணித முறையின் பொருளாதார பயன்பாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. ஊரக வீட்டு வசதி சிக்கலுக்கான காரணங்களில் ஏதேனும் 2 கூறுக. Write any 3 uses of mathematical methods in economics. State any 2 causes for housing problems in rural areas. ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. Illustrate the Ricardian theory of rent. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும். Explain the various sources of energy in தமிழ்நாடு. கிராமர் விதியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோட்டு சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்க. Solve the following linear equations by using Cramer's rule. இது என்ன இது பார்த்தீங்கன்னா 7x பவர் 1 மைனஸ் x பவர் 2 அந்த மாதிரியான சம்ஸ். ஸோ இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரிக்கவும். Elaborate the natural and scope of economics. ஊரக பொருளாதாரத்தின் பண்புகள் விசித்திரமானவை விவாதிக்கவும். The features of rural economy was peculiar discussed. சம அளவு உற்பத்தி கோட்பாட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விவரிக்கவும். Explain the properties of isoquants with the help of a diagram. இந்திய 5 திட்டங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும். Describe the performance of 5-year plans in India. தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விவரிக்கவும். Explain the public transport system in தமிழ்நாடு. தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரிக்கவும். Explain the law of demand and its exceptions. சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களையும் பண்புகளையும் விளக்குக. Explain the objectives and characteristics of special economic zones. பல்வேறுபட்ட விலை நிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையே தொடர்பை விளக்குக. Explain the relationship between AR மற்றும் MR curves under various price conditions. நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. Explain the features of perfect competition. கீன்ஸின் வட்டி கோட்பாட்டை கீன்ஸின் வட்டி கோட்பாட்டை விளக்குக. Explain the Keynesian theory of interest. கிராமர் விதியை பயன்படுத்தி சமன்பாடுகளில் x மற்றும் y மதிப்புகளை காண்க. Find the value of x and y in the equation by using Cramer's rule. X plus 3y is equal to 1 and 3x minus 2y is equal to 14. காந்திய பொருளாதார கருத்துக்களை விளக்குக. Write a detailed note on Gandhian economic ideas. பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? What are the ideas of information and communication technology used in economics? பேரளவு தொழிற்சாலைகள் குறித்து விரிவாக விளக்குக. Briefly explain the large scale industry. பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு கூறுக. Compare and contrast various definition of economics. குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரிக்கவும். Illustrate the law of diminishing marginal utility with a diagram. விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக. Illustrate the law of returns to scale with example. பல்வேறுபட்ட விளைநிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கூடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்கவும். Bring out the relationship between AR மற்றும் MR curves under various price. நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது? How price and output are determined under the perfect competition. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும். Explain the various sources of energy in தமிழ்நாடு. 2015 முதல் 2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. Describe the salient features of EXIM policy. ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. Examine problems of rural economy. நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை வரைபடத்துடன் விளக்குக. Explain the theory of consumer surplus with the help of a diagram. தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையை விளக்குக. Explain the public transport system in தமிழ்நாடு. இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. Explain the strong features of Indian economy. பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களை விவரிக்கவும். Explain the role of SSI in economic development. SSI-னா small scale industry. இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. Explain the marginal productivity theory of distribution. பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? What are the ideas of information and communication technology used in economics? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க எல்லா கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் கொடுத்துருக்க இந்த 5 மார்க் கொஷின்ஸ் முழுக்க வெரி 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 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின். ஸோ ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணாமல் அழகாக படிங்க.
கண்டிப்பாக 90க்கு 90 அழகாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் 1 வேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் புக் பேக்கில் இருக்கிறதையே நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயரோடது பப்ளிக் கொஷின் பேப்பரும் ஆஃபலி கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸில் என்னென்ன 1 மார்க்ஸ்லாம் க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம வந்து மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஆஃபலி எக்ஸாமுக்கும் சரி பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 11th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதில் இருக்க ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச எல்லாத்தையுமே எழுதி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடியது வெறும் ஆஃபலிக்கு மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். முழுக்க இம்பார்ட்டன்ஸை தவிர ஒரு கொஷின்ஸ் கூட இதில் வேஸ்ட் அப்படின்னு சொல்லவே சான்ஸே கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ்லேருந்து செலக்ட் பண்ண டாப் மோஸ்ட் கொஷின்ஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. எல்லாரும் சென்டம் மார்க் அச்சீவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ்க்கு சென்டம் மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.